அதி கனமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்குவதற்காகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சென்னையில் இருந்து புறப்பட்டார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமாரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். உங்களுடைய விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மார்ஷல், தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய துயரை துடைப்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி விமானம் மூலமாக புறப்பட்டு சென்றிருக்கிறார். தென் மாவட்டங்களாக இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பெருவெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. மக்களுடைய துன்பம் என்பது பேரிடராக இருக்கிறது. கண்கலங்கி நிர்கதியாய் நிற்கக்கூடிய மக்களுக்கு விடியா திமுக அரசு எந்தவித உதவிகளையும் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களை தெரிவித்து கண்ணீர் இழுக்கக்கூடிய மக்களை மேலும் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல துன்பங்கள் அடைய செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே சென்னை பெருவெள்ளம், காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் பெரும் துயரத்திற்கு ஆளானது. இந்திய வானிலை ஆய்வு மையமும் சென்னை வானிலை ஆய்வு மையமும் அறிவுறுத்தியும் கூட எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காததால் மக்களுடைய துன்பம் இன்னும் கூட மேலாத துயரத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான எந்த உதவியும் இன்னும் சென்றடையவில்லை. இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் 4 மாவட்டங்கள் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. வீடுகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. மருத்துவமனைகள் எல்லாம் தண்ணீராக இருக்கிறது. அதே போன்று அரசு அலுவலகங்கள், பள்ளிக்கூடங்கள், சாலைகள் எங்கு பார்த்தாலும் ஏரிகள் காட்டாராய் காட்சியளிக்கிறது. மக்கள் மின்சாரமின்றி, குடிநீரின்றி, அடிப்படை வசதிகள் இன்றி தள்ளாடுகிறார்கள். மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளை, அவர்களுக்கு தேவையான கண்ணீரை துடைப்பதற்கு தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் விரைந்திருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருந்து சென்னை விமான நிலையம் சென்றபோது அதிமுகவுடைய புறநகர் மாவட்ட செயலாளர் KP கந்தன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு கொடுத்தார்கள். விமானம் மூலமாக தற்பொழுது மதுரைக்கு சென்றிருக்கிறார். மதுரையில் இருந்து சாலை மார்க்கமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு சென்று அங்கு மழையால் பாதிக்கப்பட்டுள்ள வெள்ளத்தில் தத்தளிக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதல் கூறி உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அந்த மீட்பு நடவடிக்கைகளை உடனடியாக செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அவர்களுக்கு தேவையான உணவு, உடை, அத்தியாவசிய பொருட்கள் ஆகியவற்றை வழங்கவிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த விமான நிலையம் மூலமாக மதுரைக்கு சென்ற போது முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், ராஜன் செல்லப்பா, ராஜேந்திர பாலாஜி ஆகியோர் உடன் சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக சாலை மார்க்கமாக சென்று மழையில் தத்தளிக்கக்கூடிய மக்களுடைய துயரை துடைப்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மார்ஷல், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.